விக்ரம், வேதா 2 பேருக்குமே தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே வந்திருக்காங்க. அப்போ எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காரு. தன்வி வந்துருவாளா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட அம்மா சொல்றாங்க. ஃபோன் பண்ணா வசந்த் எடுக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷனா இருக்காரு. சரி, டைம் ஆகுது, இதை நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. எழுந்துருமா வேதா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தாலி அவங்க பார்க்குறாங்க. பார்க்கும்போது அப்படியே அந்த அம்மன் தாலி கொடுத்த ஞாபகம் வருது. அப்படியே பார்க்குறாங்க. இந்த அம்மன் ஏற்கனவே நான் வழி தெரியாத போது இதுதான் உனக்கு வழின்னு காமிச்சதே அந்த அம்மன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை தொட்டு கும்பிட்டுக்கிறாங்க. கும்பிட்டுட்டு உட்காடுறாங்க. அப்போ விக்ரமோட அம்மா வந்துட்டு எல்லாமே செய்கிறாங்க. தாலி எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ விக்ரம தாலி போட சொல்கிறாங்க. அவரும் தாலி மாத்துறாரு. வேதா அதை பார்த்து பயங்கரமாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக பிர்லு வராங்க. மிர்லு வேதா கிட்ட வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்னோட மை டியர் விக்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே வேதாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. தன்வி எங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மிர்லு கேட்குறாங்க. இங்கே பார், தன்விக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. அப்போ தன்வி அங்கேருந்து எட்டி பார்த்துட்டு வராங்க. தன்வியை நான் தான் பத்திரமா ஜாக்கிரதையாக கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னையும் நீங்கள் திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிர்லு கேட்குறாங்க. ஏய், வாயை மூடிட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட அம்மா பயங்கரமாக கோவப்படுறாங்க. அங்கேருந்து மிர்லு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்படியே வேதா பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு வராங்க. அப்போ விக்ரம் சொல்கிறாரு, எதுக்காக இப்போ நீ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க, தன்வி தான் வந்துட்டால அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எதுக்காக பயப்படுற, எப்போவுமே தன்வி நம்ம மனசில் இருப்பா, தன்விக்காக தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், நீ எதுக்காக இப்போ கவலைப்பட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. இல்லை, என்னோட கவலையே தன்வியை பற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே விக்ரம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. இந்த மிர்லு கூட்டிகிட்டு போனது எனக்கு பிடிக்கவே இல்லை, ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருக்காங்க, நம்மளை நிம்மதி இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. ஆதியும் சரி அவங்க ஒய்ஃபும் சரி 2 பேருமே நம்மளை தான் டார்கெட்டாக வச்சுருக்காங்க. அதுவும் குழந்தை தன்வி, எனக்கு தன்வி நினச்சா ஒரு மாதிரி இருக்கேன்னா, நமக்கு ஏதாவது ஆனால் கூட பரவாயில்லை, தன்விக்கு எதுவுமே ஆகக்கூடாது, இப்போ கூட மிர்லு தான் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போகிறா, அதனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. இது எல்லாமே யதார்த்தமாக தான் நடந்தது, நீ கவலைப்படாத சரியா, இன்னொரு வாட்டி இப்படி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. விக்ரமோட அம்மா பயங்கரமாக கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் அவள் வீட்டுக்கு வந்திருப்பா, அதுவும் குழந்தைய வேற கூட்டிகிட்டு போயிருக்கா, ஸ்கூல்ல இருந்து எவ்வளோ திமிர் பிடிச்சவ அவள் இனிமேல் இங்கே உள்ளே வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம்மா, அவளுக்கு ரொம்ப தான் திமிரு, அவளுக்கு அவள் அடங்கவே மாட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட அக்காவும் ஃபீல் பண்ணி